இன்னைக்கு பார்க்க போகிறது ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். இல்லைன்னா நம்ம காலை ஸ்ட்ரெச் பண்ணதுக்கு சிம்பிளான ஆசனா. காத்தால சென்னையில் ஏஞ்ச உடனே வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாக்கிங் போகிறோம், நிறைய பேர் உட்காந்துட்டே இருக்கிறோம். அதனால அவங்க காலை ரொம்ப டைட்டாகவே இருக்கும். சரிங்களா? அதை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலான்னு இன்னைக்கு சிம்பிளான 2 ஆசனாஸ் நாங்கள் சொல்லி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஆசனாவோட பேர் ஆஞ்சனி ஆசனா. நம்ம ஹனுமார் இருக்காருங்களா, அவரை டெடிகேட் பண்ணுற ஒரு சிம்பிளான ஆசனா. எப்படி பண்ணலாம்? ஸோ உங்கள் ரைட் லெக்கை மேட்டுக்கு முன்னாடி எடுத்துன்னு வரணும். உங்கள் லெஃப்ட் லெக் மேட்டுக்கோட பின்னாடி எடுத்துன்னு வரணும். உங்கள் டோஸ் கீழே இருந்துட்டு உங்கள் ஹீலை மேலே தூக்கிட்டு ஹீல் டோக்கு மேலே ஸ்டாக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஹிப்ஸ் அப்படியே முன்னாடி திருப்பி உங்கள் 2 கையும் மேலே தூக்கி ஒரு நமஸ்தே பண்ணுங்க. இது பண்ண உடனே இங்கேருந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கண்ணை ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஹிப்ஸை ஸ்லோவாக லோவர் பண்ணுங்கள். இந்த ஆசனத்தில் உங்கள் 5 breaths எடுத்துக்கோங்க. ஈஸியாக இருந்தால் அங்கேயே நின்றுட்டுருங்க. 5 breaths எடுக்கலாம். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது மாதிரி நிறைய நேரம் நிற்க முடியாது. டோன் வரி ஈஸியாகவும் பண்ணலாம். உங்கள் லெஃப்ட் நியை ஸ்லோவாக கீழே எடுத்துன்னு வந்துட்டு உங்கள் உடம்பு ஸ்லைட்டாக முன்னாடி புஷ் பண்ணிக்கோங்க. அப்போ கூட இந்த ஃப்ரண்ட் தைலையும் உங்கள் ரைட் இன்னர் தைலையும் ஸ்ட்ரெச் ஆகும். திருப்பியும் உங்கள் கை ஈதர் மேலே வைக்கலாம், இல்லை எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, இது மாதிரியெல்லாம் நிற்க முடியாது, எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, கையை கீழேயும் எடுத்துன்னு வரலாம். ஃபிங்கர் டிப்ஸை கீழே எடுத்துன்னு வரலாம். உங்களுக்கு முடிஞ்சால் பாமையும் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக வைக்கலாம். என்ன உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அப்படியே பண்ணிடலாம். ஜஸ்ட் உங்கள் லெஃப்ட் ஹிப்பை கீழே புஷ் பண்ணிவிட்டு முன்னாடி பார்க்குற மாதிரி இது மாதிரி சிம்பிளாக போஸ் பண்ணலாம். ஸோ இந்த போஸ்லேயே திருப்பியும் 5 breaths எடுத்துக்கோங்க. உங்கள் லெஃப்ட் டோஸை மட்டும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. இட் வில் பி ஈஸியாக. ஷோல்டர்ஸை பின்னாடி எடுத்துகிட்டு முன்னாடி பாருங்கள். உங்கள் வெயிட்டை பின்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே க்ராஸ் லெக் பண்ணிவிட்டு நேராக நிற்கலாம். சரிங்களா? தி செகண்ட் போஸ் இஸ் கால் அஸ்வ சஞ்சலனாசனா. நாங்கள் எல்லோரும் நிறைய நடந்துட்டு இருந்தா இல்லைனா உட்காந்துட்டு இருந்தா இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் காலெல்லாம் ரொம்ப டைட் ஆகுது இல்லைங்களா? ஏன் இது இம்பார்ட்டன்னா, ஆக்சுவலி 90% ஆஃப் த பேக் பெயின் எல்லாமே டைட் லெக்ஸ்னால தான், உங்கள் பேக்னால இல்லை. ஸோ உங்கள் லெக்கை ஸ்ட்ரெச் பண்ண உடனே பேக்கோட பெயினும் போயிடும். ஸோ சிம்பிளான போஸ். வாக்கிங் போனால் வெரி குட், ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. ஆனால் இந்த ஸ்ட்ரெச்சும் வாக்கிங் பண்ண உடனே முடிச்சுட்டு டெஃபினட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லைனா லெக்ஸ் வில் பிகம் டைட், பேக் பெயினும் ஸ்லோவாக வந்துடும். மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் பேக் பெயின் வரக்கூடாது. ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட். வாக்கிங் பண்ண உடனே டெஃபினட்டாக இந்த சிம்பிளான போஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ராக்டிஸிங் வித் அஸ். அடுத்த வாட்டி பார்க்கலாம்.